கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான எண்ணெய் வகைகள், ஆரோக்கியமான நெய், ஆரோக்கியமான பயிர் வகைகள், ஆரோக்கியமான வீடு. ஸோ ஆரோக்கியமான எண்ணெய் வகைகள் நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட கொழுப்பு இருக்கும், நல்ல கொழுப்பு இருக்கும். ஸோ நம்ம சமையலுக்கும் சரி, உடம்புக்கும் சரி, எந்த எண்ணெய் வகைகள், நெய் வெரைட்டிஸ், கலப்படம் இல்லாத நெய் வேணும், அப்புறம் பயிர் வகைகள் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற மாதிரி நம்ம உடல் மாற்றி அமைக்கப்படும். ஸோ எண்ணெய்னு பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லுவாங்க, மாறுபட்ட கொழுப்புமாங்க டிரான்ஸ்ஃபேட்னா. சேச்சுரேட்டட் ஃபேட்னா அது அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற நிறைவுற்ற கொழுப்புமாங்க. அந்த கொழுப்புகள் இருக்கிற உணவுகள் நமக்கு நல்லதல்ல. உதாரணத்துக்கு இறைச்சி, அதில் சேச்சுரேட்டட் அதிகமாக இருக்கும். வெண்ணெய், அப்புறம் சீஸு, அப்புறம் பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், இதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட்டு கண்டென்ட் உள்ள உணவுப் பொருட்கள். இது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னா இரும்பு செக்கு எண்ணெய்கள், மரச்செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்தலாம். அது நமக்கு அன்சேச்சுரேட்டடாக இருக்கும், ரொம்ப நல்லது. எப்போ ஒரு இது கெட்ட கொழுப்பாக மாறுது அப்படின்னா, அதிகப்படியான வெப்பநிலைகளில் இருக்கும் பொழுது, அதிகப்படியாக வெப்பநிலை கொடுக்கும் பொழுது அது வந்து நல்ல கொழுப்புலேருந்து கெட்ட கொழுப்பாக மாறுது. டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு செக்கு எண்ணெய்களில் இந்த டிரான்ஸ் ஃபேட்ன்றது இருக்காது, மாறுபடுற கொழுப்பு இருக்காது. ஸோ நல்ல கொழுப்பு உள்ள நம்ம மரச்செக்கு எண்ணெய், இரும்பு செக்கு எண்ணெய்களை அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கார்ப்பரேட் பிராண்ட்ஸ் எவ்வளோ எண்ணெய் வகைகள், பேக்கெட்டட் ஆயில்ஸ், அப்புறம் பாட்டில்டு ஆயில்ஸ் கொடுக்குறாங்க. இது பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் மோஸ்ட்லி. இது வந்து எக்ஸ்பெல்லர் மிஷினில் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸில், மிஷின்ஸை. ஸோ மிஷின்ஸில் அதிகமாக ப்ராசஸ் பண்ணும்பொழுது அதிகப்படியான வெப்பநிலைகளுக்கு அது உட்படுத்தப்படும் அந்த எண்ணெய் வகைகள். அப்படி இருக்கும்போது அதிகப்படியான ஹீட்டில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேச்சுரேட்டடில் அதை வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டாக மாறும். அது வந்து டிரான்ஸ் ஃபேட்டாக மாறும். அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. இதே பாதிப்பை உருவாக்கும். பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாம் அது ரத்த நாளங்கள் அடைப்பை ஏற்படுத்தி இதய பாதிப்புகளை உருவாக்குது. ஸோ அதிகப்படியான கொழுப்பு உணவுகளை தவிர்க்கணும். அதிகப்படியான எண்ணெய், இந்த மாதிரி பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் வகைகளை நம்ம தடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம மரச்செக்கு, இரும்பு செக்கில் நம்ம ஆட்டுற எண்ணெய்கள் வந்து அதிகப்படியான சூடே ஏறாது. இரும்பு செக்கில் கூட 30 டிகிரி தான் சூடாகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சூடு ஏறாது. ஸோ நம்ம இந்த மாதிரி செக்கு எண்ணெய்களை பயன்படுத்தும் பொழுது, செக்கு எண்ணெய் வெரைட்டிஸை பயன்படுத்தும் போது இதய பாதிப்பு வராது. அது மட்டுமின்றி இதய ஆரோக்கியத்திற்கும் அது பயனளிக்கும். ஆமாம், எப்படி வந்து வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து நம்ம ஆயில் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒரு நல்ல எண்ணெயை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிறோன்னு அர்த்தம். அதுவே நம்ம கெட்ட எண்ணெயோ இல்லை கெட்ட கொழுப்பு உள்ள எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணுறோன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ ஊர்களில் நம்ம சாயந்தரம் வடக்கடைகள் போனால் ஒரு 4 மணிக்கு மேலே ஆனாலுமே வடைகள் போட ஆரம்பிச்சிடுவாங்க பாம் ஆயிலில். திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை தான் அவங்க கொதிக்க விட்றான், அதே எண்ணெயை தான் சூடு பண்ணுறான், அதில் தான் வடை போடுறான், சமோசா போடுறான், அதில் தான் பஜ்ஜி போடுறான். அதை சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட அந்த எண்ணெய் ரொம்ப கெடுதல். அதில் அந்த மாவு வகைகள், அந்த பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி போடுறாங்க. அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதில் வந்து நிறைய கலப்படங்கள், நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வராங்க. அதை நம்ம எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடும்போது உடலுக்கு கண்டிப்பாக கேடு. ஸோ அது வந்து உடலுக்கு நிச்சயமாக பாதிப்பை உண்டு பண்ணுது. ஏன்னா அது பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணுறான் அந்த உணவு பதார்த்தங்கள். அது உடம்புக்கு கேடு தான். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி வெளி உணவுகளை தவிர்க்கணும். அந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸை தவிர்க்கணும். நமக்கு உண்மையிலேயுமே ஆசை இருக்குன்னா நம்ம வீட்டில் வந்து செக்கு எண்ணெயை பயன்படுத்தி நம்ம சமைச்சிக்கலாம். ஹோம்மேடு ஃபுட்டாக நம்ம பண்ணும்பொழுது நமக்கு எந்தவித உடல் பாதிப்பும் வர்றதில்லை. ஆனால் அதுவே நம்ம வந்து வெளியே சாப்பிடும் பொழுது, வெளியே நம்ம இதை மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடும்போது நமக்கு கேடு வருது. ஸோ எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எண்ணெய், நெய், அப்புறம் பயிர் வகைகள் நம்ம உடம்புக்கு நல்லபடியாக எடுத்துக்கணும். இப்போ நிலக்கடலை எண்ணெய், நிலக்கடலை நிறைய பயனுள்ள சத்துக்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை வந்து மழை வரத்து அதிகமாக இல்லைன்றதுனால அதோட நிலக்கடலையோட வரத்து இல்லை, மழை வரத்து இல்லாதனால நிலக்கடலை வரத்து இல்லை. அதனால் நிலக்கடலையோட ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. கவர்மெண்ட் சைடும் அந்த சப்சிடி தரல. அவங்க நார்மலான பயிர்களுக்கு சப்சிடி தராங்க. ஆனால் நிலக்கடலை வந்து ஒரு அத்தியாவசிய உணவுன்னு தெரிய மாட்டேன்றது. நிலக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நிலக்கடலை நம்ம சுற்றுச்சூழலில் உள்ள உணவு முறை, அதை நம்ம மதிக்கிறதில்ல. ஆனால் நம்ம வந்து எங்கே போகிறோம்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பட் அதை விட பெனிஃபிட்ஸ் நிலக்கடலை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு இதில் தான் அதிகமாக இருக்குது. இதை மண் சார்ந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது. இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இது ஒரு கல்ச்சராக போயிடுச்சு. இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக, இதை சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம். இதை சாப்பிட்டா வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து இதை வந்து கப்புள்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஐ மீன் அந்த
இந்த கல்யாணம் பிரைட் க்ரூமோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இத சாப்பிட்டா பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமா தான் இருந்திருக்காங்க. அவங்களுமே சில ஆக்கப்பூர்வமான காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் சாப்பிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா. நிலக்கடலை ரொம்ப ஆரோக்கியமானது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடு சப்சிடி தந்து அது விவசாயிகளுக்கு ரொம்ப அ ஆதரவா இருக்கும். அதே சேம் டைம் அத எடுத்து சேல்ஸ் பண்ற எங்களுக்குமே ரொம்ப வசதியா இருக்கும். வியாபாரிகளுக்குமே அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா பிரைஸ் ஏத்திக்கிட்டே போயிட்டுருக்கும் பொழுது, நிலக்கடலை இப்போ மழை வரத்து இல்லன்றாலும் நிலக்கடலை ஸ்டாக் பண்ணதோட ரேட்ஸ கூட்டும்போது, ஒரு 10 பேர்ல ஒரு 5 பேர் வாங்குவாங்க, 5 பேர் வாங்க மாட்டாங்க. அந்த மாரி தான் நிலைமை இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? மக்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேனே. மக்கள் வந்து நம்ம தற்காலிக செலவுகள யோசிக்காம, நம்ம எதிர்கால ஆரோக்கியத்த பற்றி யோசிக்கணும். நம்ம ஒரு பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு, அதனால ஒரு இதய பாதிப்பு, அதனால வேற ஏதோ ஒரு உடல் பிரச்சனைகளோ, ஒரு உபாதைகளோ வந்துட்டு, அத மெடிக்கல் செலவா நம்ம வந்து செலவழிக்கிறதுக்கு பதிலா, அத வந்து நம்ம முறையா நம்ம ஒரு மரச்செக்கு எண்ணெய், ஒரு இரும்பு செக்கு எண்ணெய் பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு சமைக்கும் பொழுது, நம்ம கண்டிப்பா ஆரோக்கியமும் மேலோங்கும். ஒரு ரூ. 30 ரூ. 40 ரூ. 50 அதிகமானாலும் சரி, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். ஏன்னா, நம்ம கண்டத சாப்பிட்டுட்டு நம்ம பின்னாடி அத மெடிசின்ஸ்க்கு செலவழிக்கிறது, மெடிக்கலுக்கு செலவழிக்கிறது, டாக்டர் ஃபீஸ் செலவழிக்கிறதுக்கு பதிலா, நம்ம முதல்லயே ஆரோக்கியமான உணவுகளுக்கு செலவழிச்சிட்டோம் அப்படின்னா, நான் பின்னாடி வர்ற உடல் பாதிப்புல கண்டிப்பா 75% தவிர்க்க முடியும். எல்லாம் நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின பொறுத்து தான் இருக்கு. பாம் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில்ல குக் பண்ணி சாப்பிட்றது செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. ஏன்னா, அது வந்து வெட்டா வெளிச்சமா தெரியும். ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு தெரியாது. அந்த மனுஷங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாரி நெறைய இப்போ கூகுள்ல நான் வந்து சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், டிரான்ஸ் ஃபேட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப நெறைய கூகுள்லயே இருக்கு. ஸோ நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம வந்து இந்த மாரி ஒரு செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்தி சாப்பிடும்போது நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதே பாம் ஆயில், ரிஃபைன்ட்ல நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு மனநிலையும் மோசமாகும். ஏன்னா, அந்தந்த கொழுப்புகளுக்கு ஏத்த மாரி தான் நம்மளுடைய உடல் வந்து இயங்குது. நம்ம குடுக்குற ஃபீட் பண்ற உணவு தான் நம்ம மனநிலையே தீர்மானிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோன்றது ரொம்ப பெக்கூலியரா எடுத்துக்கணும். ஸோ இப்போ பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து பவானி செக்கு நாட்டு கடலை எண்ணெய், பவானி செக்கு கருப்பட்டி நல்லெண்ணெய் குடுத்துட்ருக்கோம். இந்த பவானி செக்கு நாட்டுக்கடலை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கடலை, நாட்டுக்கடலை இது ரொம்ப ஆரோக்கியமானது. இது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் இந்த கடலை எண்ணெய் நீங்கள் பொடிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். கடலை எண்ணெய் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்படியே கடலை எண்ணெயும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அளவா எடுத்துக்கிட்டா நல்லது. அதுக்கப்புறம் மரச்செக்கு, இரும்பு செக்கு, அ கருப்பட்டி நல்லெண்ணெய். அது ரொம்ப அதாவது நல்ல நாட்டு கருப்பட்டி தான் பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணெயுமே ரொம்ப ஆரோக்கியமானது. பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு. மரச்செக்குன்னு இருக்கும்பொழுது மரச்செக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் மரச்செக்கு கருப்பட்டி நல்லெண்ணெய் வந்து அதோட உழைப்பு ஜாஸ்தி. அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகன்றனால இப்போதைக்கு மரச்செக்கு கருப்பட்டி நல்லெண்ணெய் ₹490க்கு காஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்குன்னு சர்டன் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. பட் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க செக்கு எண்ணெயை ஃபஸ்ட் வந்து பவானி செக்கு கருப்பட்டி நல்லெண்ணெய், பவானி செக்கு நாட்டுக்கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம். யூஸ் பண்ணி பார்க்கலாம். பவானி செக்கு நாட்டுக்கடலை எண்ணெயோட ரேட்டு வந்து இப்போ 265 தான் ஆகுது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு. நிலக்கடலையுடைய வரத்து இல்லாதனால, நிலக்கடலை விலை உயர்வுனால இது விலை ஏறி இருக்கு. இருந்தாலுமே நம்ம இந்த காசை பார்க்காம நம்ம ஃபஸ்ட்டே ஆரோக்கியமான உணவுகளை தீர்மானித்து அதை சாப்பிட்டு வந்தால் நம்ம பின்னாடி வரப்போகிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா நமக்கு தண்ணியும், எண்ணெயும், இந்த மாதிரி நெய் வகைகள், இந்த மாதிரி லிக்விட் ஃபுட் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஸோ எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. ஏன்னா குக் பண்ணாமல் சாப்பிட முடியாது. குக் பண்ணுறதுக்கு நெய் தேவை, குக் பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவை. ஸோ அதை நம்ம அவேர்னஸாக இருக்கும். சரி, இது ஒரு செலவாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ரீசன் என்னென்னா ஹரே கிருஷ்ணா. இப்போ ரீசன் என்னென்னா, நம்ம எவ்வளோ தேவையில்லாத செலவு பண்ணுறோம். இப்போ படத்துக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்க படத்துக்கு போகிறாங்கன்னா சும்மா மினிமம் ஒரு 300, 400 ஆகிடுது. சிங்கிளாக போனாலும் 200 ஆகிடுது. ஸோ ஃபேமிலியாக போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ₹600, ஒரு ₹800 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது போக நம்ம வேறு என்னென்ன அத்தியாவசிய செலவுகள்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம நிறையா அனாவசிய செலவுகள் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ மீட் அதிகமாக சாப்பிட்றாங்க, மாமிசம் நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது அதிகப்படியான கொழுப்பு, அது ஹார்ட் அட்டாக், கார்டியோவாஸ்குலர் டிசீஸை உண்டு பண்ண தான் செய்யுது. ஸோ அப்போ அதை தவிர்க்கலாம். அதை தவிர்த்துட்டு அந்த காசை இதில் ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எந்த குறையுமே வராது. அப்படி பண்ணுறதுனால ஒரு வேளை மீட் சாப்பிடாமல் போயிட்டேன், மாமிசம்னுக்காக சாப்பிடாமல் போயிட்டேன்னா உடல் கெட்டு போயிருமோ, உடல் வந்து ஆரோக்கியம் குன்றிடுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். ஆல்ரெடி வந்து மாமிசம் சாப்பிடுவது எப்படி வந்து நம்ம உடலை தீங்கு வினை செய்கிறதுன்றது நான் ஆல்ரெடி ஒரு ஆடியோ மெசேஜ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் கொடுக்குறது எல்லாமே இந்த ஆர்கானிக் ரைஸஸ், ஆர்கானிக் பயிர் வகைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானிக் பயிர் வகைகளையோ
இல்லை ஆர்கானிக் அரிசி வகைகளையோ சாப்பிட்டா என்னென்ன நன்மை வருது எல்லாமே கூகுள்லேயே இருக்குது. நம்ம ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ 100% ஆர்கானிக் உணவில் பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் கொடுக்க முடியும். அது போக நல்ல உயர்தரக எண்ணெய் வகைகளை கொடுக்க முடியும், நெய் வகைகளை கொடுக்க முடியும். அது போக மூலிகை பொடிகள் கொடுக்க முடியும், மாவு வகைகள். அது போக பாத் ப்ராடக்ட்ஸ், அதாவது இயற்கையாக கஸ்தூரி மஞ்சள், சீயக்காய் அண்டு நலங்கு மாவு. இது போக அப்புறம் மசாலா ஐட்டம்ஸு, மசாலாவின் மூலப்பொருட்களாக இருக்கட்டும், மிளகு, சீரகம், வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்கட்டும். அப்புறம் கரம் மசாலா ஐட்டங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் ஆர்கானிக்காக கொடுக்க முடியும். ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்றதுக்காக இதில் எல்லாமே உயர் ரக ஆர்கானிக் ஃபுட்ஸை கொடுக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு கீப் சப்போர்ட்டிங் அஸ், அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமான எண்ணெய் வகைகளை கலப்படமில்லாத நெய்யை பயன்படுத்துங்கன்னு தாழ்மையுடன் கேட்குறேன். ஹரே கிருஷ்ணா.